பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால். இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்னுடைய விளக்கங்கள் நமக்கு தெரியும். நாம் பல தடவை இது பற்றி சொல்லி இருக்கின்றோம். ஒவ்வொரு சூறாவிற்கும் ஆரம்பம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஆகும். இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அந்த சூறாவில் உள்ள ஒரு வசனம் கிடையாது. அதே நேரத்தில் எல்லா அத்தியாயத்தினுடைய ஆரம்பமும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், அது குர்ஆனில் உள்ள ஒரு வசனம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப சூரத்துல் பரா 9வது அத்தியாயத்தில் மட்டும் இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்பது கிடையாது. என்ன காரணம் சொல்லணும்னா, சஹாபாக்கள் அதை ஒரே அத்தியாயமாகவே அவங்க என்ன செஞ்சாங்க, 8வது அத்தியாயம் 9வது அத்தியாயத்தையும் ஒரே அத்தியாயமாகவே அவர்கள் கருதினார்கள். என்றாலும் தனித்த அத்தியாயமாக இருக்கலாம் என்கின்ற எண்ணத்துலதான் அதை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, தனி அத்தியாயமாக பிரித்திருக்கிறார்களே தவிர அந்த அத்தியாயத்திற்கு பிஸ்மில்லா இல்லை என்பது நபி தோழர்களுக்கு உறுதியாக தெரியும். அப்ப இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1வது வசனத்திலே கூறுகின்றான், லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅத்தியஹுமுல் பையினா. தங்களிடம் தெளிவான ஆதாரம், அல் பையினா தெளிவான சான்று தங்களிடம் வரும் வரை வேதக்காரர்களும் இணை வைப்பாளர்களும் அவர்களுடைய இறை மறுப்பிலேயே நீடித்திருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். வேதக்காரர்கள் என்றால் யார்? வேதக்காரர்கள் என்றால் திருமறை குர்ஆன்ல எங்கெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், வேதக்காரர்கள், அஹ்லுல் கிதாப் என்று சொல்லப்படுகிறதோ அந்த எல்லா இடங்களிலும் வேதக்காரர்கள் என்பது யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அது என்ன செய்யும், குறிக்கும். யகூதிகளையும் நசாராக்களையும் அது என்ன செய்யும், குறிக்கும். யகூதிகள் என்றால் யூதர்கள், நசாராக்கள் என்றால் கிறிஸ்தவர்கள். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு ஏன் வேதக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறை தூதராக அனுப்பப்படுகின்ற வரை அவங்களுடைய வேதங்கள் இருந்தது. இன்றைக்கு பைபிள் என்று வைத்திருக்கின்றார்கள். அதுல யூதர்கள் தௌராத்தவன் தோரான்னு சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் இஞ்சில பைபிள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்பது தோரா, புதிய ஏற்பாடு என்பது இஞ்சில் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு அவர்கள் வைத்திருப்பது அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்தும் கிடையாது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட இஞ்சிலும் கிடையாது. எப்படி நாம ஒரு கட்டுரை எழுதும் போது அந்த கட்டுரையில நிறைய குர்ஆன் வசனங்களை நாம எடுத்து காட்டுவோம், நிறைய ஹதீஸ்களை எடுத்து காட்டுவோம். அந்த மாதிரி எழுதப்பட்ட கட்டுரைகள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பைபிள் என்பது. அதுக்கு ஆதாரம் என்ன? அந்த பைபிளுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரே ஆதாரம். அதுல நிறைய அத்தியாயங்களுடைய பெயர்கள் எப்படி இருக்கும், மத்தேயு அப்படின்னு இருக்கும், லூக்கான் இருக்கும், யோவான் சொல்லி இருக்கும். இவங்கெல்லாம் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க. ஒரு நபிக்கு அருளப்பட்ட வேதம் என்பது இறைவன் பேசுவதை போன்று என்ன செய்யும், இருக்கும். இன்றைக்கு உள்ள பைபிளை படிச்சு பார்த்தோம் சொன்னா இறைவன் பேசுவதை போன்று என்ன செய்ய இருக்காது. மத்தேயு என்பவர் எழுதிய கட்டுரை. ஆனால் அந்த கட்டுரையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அருளப்பட்ட பைபிளுடைய அத்தியாயங்கள் வசனங்கள் இருக்கலாமான்னு சொன்னா இருக்கலாம். ஏன்னா குர்ஆன்ல சொல்லப்பட்ட பல விஷயங்கள் அதில் என்ன செய்து இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழக்கூடிய காலகட்டத்தில் அந்த தௌராத், யூதர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத், கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்ட இஞ்சில் இருந்தது. அதை அந்த யூதர்கள் மாற்றி இருந்தாலும் மறைத்திருந்தாலும் அதனுடைய கருத்துக்களை அவங்க திரித்திருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்படக்கூடிய காலகட்டத்தில் தௌராத்தும் இஞ்சிலும் என்ன செஞ்சது, இருந்தது. இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு என்ன செய்கின்றான், அஹ்லுல் கிதாப், வேதம் வழங்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். முஷ்ரிகீன் என்று சொன்னால் இணை வைப்பாளர்கள், சிலை வணங்கிகள். யூதர்கள்லையும் கிறிஸ்தவர்கள்லையும் அது அல்லாம மக்காவில் வாழ்ந்த மக்கள் யாரெல்லாம் சிலைகளை வணங்கினார்களோ அவர்கள் அனைவருமே யாரு இணை வைப்பாளர்கள், முஷ்ரிகீன்கள், சிலை வழிபாட்டாளர்கள், பல தெய்வ கொள்கை உடையவர்கள் என்று குர்ஆன் என்ன செய்கிறது, குறிப்பிடுகிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், வேதக்காரர்களும் இணை வைப்பாளர்களும் அவர்களிடம் தெளிவான சான்று வரும் வரை அவர்கள் இறை மதிப்பிலேயே நீடித்திருந்தார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருவதற்கு முன்பாகவே மக்கா முஷ்ரிக்கீன்கள் குஃப்ர்ல ஷிர்க்ல இருந்தாங்க. அது நமக்கு தெரியும். அவங்க சிலை வழிபாட்டுல என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. வேதக்காரர்கள்ட்ட வந்து ஏராளமான இணை வைத்தல் இருந்துச்சு. வேதக்காரர்கள் ஒரு கூட்டம் சிலை வணங்கியலா இருந்தாலும் எல்லா வேதக்காரர்களுமே யூத கிறிஸ்தவர்களுமே சிலை வணங்கியலாக என்ன செய்யல, இல்ல. அதே நேரத்துல அவங்க கிட்ட இது வல்லாத ஏராளமான குஃப்ர் என்ன செஞ்சுது, அந்த வேதக்காரர்கள்ட்ட யூத கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து அல்லாஹ்வுடைய மகன் என்று அவங்க என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கடவுள் என்று சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பரிசுத்த ஆவி என்று பெயர் வைக்கப்பட்டு அவர்களை என்ன செஞ்சாங்க, கடவுள் என்று சொன்னார்கள். முக்கடவுள் கொள்கை அவங்க என்ன செஞ்சாங்க, உண்டாக்கினாங்க. ஒரு குரூப் என்ன செஞ்சாங்க, பிதா சுதன் பரிசுத்த ஆவின்னாங்க. பிதானா அல்லாஹ், சுதன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் மகன், பரிசுத்த ஆவினா ஜிப்ரீல். இந்த மூன்றை என்ன செஞ்சாங்க, கடவுளா வணங்கினாங்க. இன்னொரு கூட்டம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் என்ன செஞ்சாங்க, கடவுளா வணங்கினாங்க. எப்படி பார்த்தாலும் அவங்கள்ட்ட என்ன செஞ்சது, பல கடவுள் கொள்கை, அதாவது திருத்துவம் அவங்கள்ட்ட என்ன செஞ்சது, இருந்துச்சு. அதே மாதிரி அந்த யூதர்கள் வந்து அல்லாஹ்வை பல தவறான இறைவனை பற்றி தவறான கொள்கைகள் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்குது, அல்லாஹ் வந்து கஞ்சத்தனம் செய்யறான் அப்படிலாம் என்ன செஞ்சாங்க. யூதர்கள் வந்து அல்லாஹ்வை பற்றி தவறாக விமர்சனம் செய்தாங்க. குர்ஆன் சொல்லி காட்டுது, காலத்தில் யஹூது எதுவாகி மக்லூதத்தன், அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு செஞ்சாங்க, யூதர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி யூதர்கள் வந்து யூதர்களும் இஸ்ரவேல சமுதாயமும் பல தவறான சித்தாந்தங்களை உண்டாக்கி வச்சிருந்தாங்க. அதாவது பாமர மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள், வேத அறிவு இல்லாத மக்கள்கிட்ட வந்து என்ன அநியாயம் செஞ்சாலும் அல்லாஹ் நம்மளை தண்டிக்க மாட்டான். இது ஒரு குஃப்ர் தானே. எப்படி பிராமணர்கள்ட்ட வந்து அவங்க வந்து தாழ்ந்த ஜாதி காரங்களை வந்து கொடுமைப்படுத்தினா அவங்க கிட்ட என்ன தப்பு செஞ்சாலும் பிராமணனை வந்து அல்லாஹ் கடவுள் தண்டிக்க மாட்டான்னு சொல்லி இன்றைக்கு உயர் ஜாதியினத்தை வந்து தப்பான நம்பிக்கைகள் இருக்குதோ, அதே மாதிரி யூதர்கள் என்ன செஞ்சாங்க, லைஸா அலைனா ஃபில் உம்மீன சபீல், படிப்பறிவு இல்லாத மக்கள்கிட்ட நம்ம என்ன அநியாயம் செஞ்சாலும் சரி அல்லாஹ் நம்ம என்ன செய்ய மாட்டான், தண்டிக்க மாட்டான். அதுக்கு என்ன ஆதாரம்? அதே மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க, நரகத்துல அல்லாஹ் எங்களை போட்டால் நாங்கள் அபுனா உல்லாஹி வஹிப்பாகும், நாங்கள்லாம் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள்னு சொன்னாங்க. யூதர்களும் கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள்லாம் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் தான். நபி வர்றதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய நேசர்கள். அல்லாஹ் எங்களை நரகத்துல போட்டா கூட எங்களை நரகம் என்ன செய்யாது, ஒரு நாள் 2 நாளைக்கு தான் நரகம் எங்களை தீண்டும். அதுக்கு நாங்க இங்க வந்துருவோம், சொர்க்கத்துக்கு வந்துருவோம். இந்த மாதிரி நிறைய குஃப்ரான காரியங்கள், ஷிர்கான் நம்பிக்கைகள் வந்து யூதர்கள்ட்ட வந்து நிறைந்து காணப்பட்டுச்சு. அதே போன்று வேதக்காரர்கள்னா யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நபிகள் நாயகம் வர்றதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இந்த மாதிரி நிறைய குஃப்ரான விஷயங்கள், ஷிர்கான விஷயங்கள் இருந்துச்சு. மக்கா முஷ்ரிக்கீன்கள்ட்ட இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் சொல்றான், தெளிவான சான்று வருகின்ற வரை அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த குஃப்ர்லையும் இறை நிராகரிப்பிலும் இணை வைப்பிலும் யூதர்களும் கிறிஸ்தவர்கள், இவங்க வேதக்காரர்கள், முஷ்ரிக்கீன்கள்னா சிலை வழிபாட்டாளர். யாரெல்லாம் யூத கிறிஸ்தவர்களையும் அவங்க அல்லாத மக்கள்ல யாரெல்லாம் சிலைகளை வழிபடுறாங்களோ அவங்க எல்லோருமே எந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க, முஷ்ரிக் இணை வைப்பாளர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. அப்ப இவங்க வந்து தெளிவான சான்று வர்ற வரைக்கும் அந்த ஷிர்க்லையும் குஃப்ர்லையும் இருந்தாங்க. தெளிவான சான்றுனா என்ன, சான்றுனா என்ன, பையினானா என்ன, எந்த விஷயம் வந்து எந்த ஒரு பொருளோ அல்லது ஒரு கருத்தோ உண்மையை தெளிவுபடுத்தும் என்றால் அதுக்கு பேர் பையினா. பையினானா என்ன, சான்றுனா என்ன, எந்த விஷயம் எந்த பொருள் எந்த கருத்து உண்மையை தெளிவுபடுத்துதோ அதுக்கு பேர் வந்து சான்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பையினத்து அலல் முத்தஇ, எவன் தன்னுடையதென்று வாதிக்கிறானோ அவன் பையினா காட்டணும், ஆதாரம் காட்டணும். வல் யமீனு அலா மன் அன்கர், அதை மறுபோல் செய்ய வேண்டும், சத்தியம் செய்ய வேண்டும். நம்முடைய மார்க்கத்துல வந்து ஒரு பொருளோ ஒரு இடமோ எனக்குரியதுன்னு ஒருத்தன் சொல்றான் வச்சுக்கோங்க, இது எனக்குரியதான் அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கிடுங்க. யார் வந்து தனக்குரியதுன்னு சொல்றானோ அவன் ஆதாரம் காட்டணும், சரியான பத்திரத்தை கொண்டு போய் காட்டணும், அவன் கையில தான் இருக்குது என்பதற்குரிய ஆதாரத்தை காட்டணும். இது எனக்குரியதுதான், என்கிட்ட ஆதாரம் எதுவும் இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கிடுங்க. இஸ்லாமிய நீதிபதி என்ன செய்வார், மார்க் அடிப்படையில அந்த பொருள் எவனுடைய கையில இருக்குதோ அவன் ஆதாரம் காட்ட வேண்டியதில்லை. தன்னுடையதுன்னு பாதிக்கிறவன் ஆதாரம் காட்டணும். இப்ப எனக்குரிய ஒரு செல்போன் இருக்கு வச்சுக்கிடுங்க, அது இன்னொரு ஆள் வச்சிருக்கிறார், நான் சொல்றேன் அது என்னுடைய செல்போன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிடுங்க. இப்ப நான் என்ன செய்யணும், அது என்னுடைய செல்போன் என்பதற்குரிய ஆதாரத்தை காட்டணும்.
இப்படி என்னால காட்ட முடியலன்னா அதை யாரு கையில வச்சிருக்கிறானோ அவன் ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தா காட்டலாம், ஆனா அவன் ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சத்தியம் செய்தாலே போதும். அவனுடையது என்பதற்கு என்ன ஆதாரம்? அவன் கையில இருக்கிறதே அவனுடையது என்பதற்கு என்ன ஆயிரும்? ஆதாரம் ஆயிரும். அப்போ அவன் என்ன செய்யணும்? சத்தியம் பண்ணணும். எவன் தன்னுடையது என்று வாதிக்கிறானோ அவன் சான்ற காட்ட முடியாட்டா, எவன் அந்த பொருளை கையில வச்சிருக்கான் அவன் என்ன செய்யணும்? அல்லாம சத்தியமா இது என்னுடையதான், அது பொய் சத்தியமா இருந்தா அல்லாதான் தண்டனைக்குரியவன் ஆவான். அந்த அவன் வந்து சத்தியம் செய்ய வேண்டும். அப்போ ஒருவர் ஆதாரத்தை காட்டுறார், இது என்னுடைய பொருள் தான் என்பதற்குரிய சான்றை காட்டும் பொழுது அந்த சான்று வந்து தெளிவுபடுத்தும் இது உண்மைதான் என்பது. அப்ப பையினான என்ன அர்த்தம்? எது உண்மை என்பதை தெளிவுபடுத்துமோ அந்த பொருள், அந்த செய்திக்கு பேர் என்ன பேரு? சான்று. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல பையினா தெளிவான சான்று என்று அல்லாஹ் எதை குறிப்பிடுகின்றான்? அதற்கு அடுத்த வசனம் அதை தெளிவுபடுத்துகிறது. ரசூலும் மினல்லாஹி யத்லூ சுஹஃபம் முத்தஹரா. தெளிவான சான்று என்று அல்லாஹ் குறிப்பிடுவது ரசூலும் மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து வந்துள்ள ஒரு தூதர். தெளிவான சான்று எது? அல்லாஹ்விடம் இருந்து வந்துள்ள ஒரு தூதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உலக மக்கள் அனைவருக்குமே என்ன செய்யப்பட்டாங்க? இறை தூதராக அனுப்பப்பட்டாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விடம் இருந்து வந்துள்ள ஒரு தூதர் என்று ஒரு குறிப்பில்லாத பெயர் சொல்லாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். பொதுவாக ஒருவரை மகிமைப்படுத்துவதற்காக நாம் என்ன சொல்லுவோம்னா, ஒருவருடைய அந்தஸ்தை கண்ணியத்தை காட்டுவதற்காக குறிப்பில்லாத ஒரு வார்த்தையை வச்சு நம்ம செய்வோம், சொல்லுவோம். உதாரணமா அந்த மந்திரி அப்படின்னா குறிப்பாயிரும். இப்போ ஒரு ஆள் வர்றாரு, இவர் ஒரு அமைச்சர், இவர் ஒரு தமிழ்ல வந்து குறிப்பில்லாம சொல்றதுக்கு ஒரு திருடன், ஒரு ஊர்ல ஒரு ராஜா, ஒரு நம்ம சொல்லுவோம். அப்ப இவர் ஒரு அமைச்சர் ஒரு ஆளை பார்த்து சொல்ல வச்சுக்கிறீங்க. அப்ப அந்த அமைச்சருங்கிற வார்த்தையை அவரை கண்ணியப்படுத்துறதுக்காண்டி நம்ம பயன்படுத்துறோம். இவர் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்றோம்னா குறிப்பில்லாத வார்த்தையை சொல்லும் போது அந்த மனிதனை வந்து மகத்துவப்படுத்துறதுக்காண்டி நம்ம என்ன செய்யறோம்? சொல்றோம். அதே மாதிரி இழிவுபடுத்துறதுக்காண்டி சொல்லுவோம். இவன் ஒரு திருடன், அது இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தையா இருந்தால் அந்த வார்த்தை என்ன செய்யும்? அவனுடைய நிலைமை என்ன செய்யும்? காட்டும். அப்போ குறிப்பில்லாத ஒரு வார்த்தையை வந்து கண்ணியப்படுத்தக்கூடிய இடத்துல, மகத்துவப்படுத்தக்கூடிய இடத்துல எல்லா மொழிகளிலுமே பயன்படுத்தணும். அவன் அழைக்கும் பொழுதே அது ரசூலும் மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து வந்துள்ள ஒரு தூதர். அதான் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபி அகில உலகத்தாருக்கும் உண்மை நாம் என்ன செய்திருக்கின்றோம்? தூதராக அனுப்பி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த திருக்குர்ஆன் வந்து நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி வந்த எல்லா நபிமார்களுமே, ஆதம்ல இருந்து நூஹுல இருந்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுமே அவங்க சமுதாயத்துக்கு மட்டும்தான் என்ன செய்யப்பட்டாங்க? அனுப்பப்பட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மற்ற எந்த நபிமார்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு, சில விஷயங்கள் நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சிறப்புல ஒண்ணு என்ன? நபிகள் நாயகத்துக்கு முந்தி எல்லா நபிமார்களும் அவங்க சமூகத்துக்கு மட்டும்தான் என்ன செய்யப்பட்டாங்க? அனுப்பப்பட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களும் செய்யப்பட்டிருக்காங்க, தூதராக அனுப்பப்பட்டிருக்காங்க. அவங்க நபியாகவும் இருக்கிறார்கள், ரசூலாகவும் இருக்கிறாங்க. அவங்க வாழக்கூடிய காலத்துல அவங்கதான் தூதர். அவங்க மௌத்தான பிறகும் கியாமத் நாள் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இறை தூதரா நினைச்சாங்க இருக்கிறாங்க. குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, இந்த குர்ஆனை உமக்கு நாம் அருளினோம் லியகூன லில் ஆலமீன நதீரா, அகில உலக மக்களுக்கும் நீ எச்சரிக்கையாளராக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனை நாம் அருளினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஏராளமான வசனங்கள், ஏராளமான ஹதீஸ்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி தூதர், உலக மக்கள் அனைவருக்கும் தூதர். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், இறைவனிடம் வந்து ஒரு தூதராக நினைச்சாங்க இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறைவனிடம் வந்து செய்தி வரும். செய்தி யார் கொண்டு வந்தாங்க? அல்லாஹ்ட்ட இருந்து உலகத்துல உள்ள இறை தூதர்களுக்கு செய்தியை கொண்டு வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடம் இருந்து உலகத்தில் உள்ள தூதர்களுக்கு வந்து அவங்க இறை செய்தியை கொண்டு வந்தார்கள். அப்ப அல்லாஹ்விடம் இருந்து வந்துள்ள தூதர் யத்லு சுஹஃபம் முத்தஹரா, அவர் பரிசுத்தமான ஏடுகளை அவர் ஓதுகிறார். யத்லு ஓதுகிறார், எடுத்துரைக்கிறார், படித்து காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பரிசுத்தமான ஏடுகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓதுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களாகவும் அதை என்ன செஞ்சாங்க? ஓதுனாங்க. எல்லா மக்களுக்கும் ஓதி காட்டினார்கள். நம்ம தமிழ்ல வந்து ஓதுதல் சொன்னாலே பொருள் தெரியாம படிக்கிறதுங்கிற அர்த்தத்துல நம்ம அதிகமாக பயன்படுத்துறோம்.
ஆனா அப்படி கிடையாது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் சொன்னோம்னா, படிக்காம ஒரு நாள் கூட நம்ம செய்ய இருக்கக்கூடாது. எல்லா நாளும் நம்ம செய்யணும், படிக்கணும். ஆனா அதிகமா நம்ம புழக்கத்துல என்ன செய்வோம், ஓதுறதுன்னா பொருள் தெரியாம குரான் அப்படியே ஓதுறதுன்னு சொல்லுவோம். பொருள் தெரிஞ்சு படிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஆனா அரபியில வந்து எத்துலு ஓதுதல் அப்படின்னு சொன்னோம்னா, அது நாம ஓதுறதையும் குறிக்கும், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றதை என்ன செய்யும், குறிக்கும். அப்ப ரசூலும் மினல்லாஹி எத்துலு ஸஹ்ஃப முத்தஹரா, அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள தூதர், அந்த தெளிவான சான்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்துலு ஸஹ்ஃப முத்தஹரா, பரிசுத்தமான ஏடுகளை என்ன செய்கிறார், அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், ஓதுகிறார்கள். மக்களுக்கு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வின் தூதர் இந்த தூய ஏடுகளை அவங்க என்ன செய்யறாங்க, எடுத்து சொல்கிறார்கள். சரி, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து தெளிவான சான்று என்று அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உண்மையை தெளிவுபடுத்தக்கூடிய தெளிவான ஆதாரமாக அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. எப்படி ஆதாரம்? முதல்ல யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மக்கா முஷ்ரிக்கீன்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் அவங்க நபிகள் நாயகத்தை மறுத்தாங்க. யூதர்கள் மறுத்ததுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூதர்களுக்கு கொடுத்த தௌராத்திலையும் இன்ஜீல்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறை தூதராக வருவார்கள் என்பதை வந்து தெள்ள தெளிவாக, எந்த அளவுக்கு தெள்ள தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹு, அவங்க பெற்ற பிள்ளையை எப்படி அவங்க அறிவார்களோ அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அவங்க செய்வாங்க, அறிவாங்க. சாதாரணமா கிடையாது, அவ்வளவு தெளிவாக. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியா வரும்போது அவங்க மக்களுக்கு சொன்னாங்க, ஒரு ரசூலன் இலா பனி இஸ்ராயில். அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு தூதரா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் எதற்கு தூதரா வந்திருக்கேன்னு சொன்னோம்னா, முஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத், எனக்கு முன்னர் உள்ள தௌராத்தை நான் உண்மைப்படுத்துபவனாகவும், வ முபஷ்ஷிரன் பி ரசூலின் யதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பிறகு ஒரு தூதர் வருவார், அவருடைய பெயர் அஹ்மத் என்பதை நற்செய்தி சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். ஈசா நபி உயிரோடு வாழும் போதே அவங்க ஈசா நபி மக்கள்கிட்ட இருக்கும் போதே, அவங்க இப்ப ஹயாத்தா இருக்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் உலக அழிவு நாளுடைய அடையாளமா இருக்கிறாங்க, உலகத்துக்கு வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்களோடு இருக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு பிறகு அஹ்மத் என்ற பெயருடைய ஒரு தூதர் வருவார். சாதாரண தெள்ள தெளிவா அந்த தூதருடைய பெயர் என்ன, அஹ்மத். அவர் எனக்கு பிறகு என்ன செய்வாரு, வருவார். தௌராத் வேதத்தில் செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தௌராத் வேதத்துல அல்லாஹ் எப்படி சொல்லியிருந்தான்னு சொல்லி, அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மி அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத், அவர்கள் இந்த நபியாகிய இந்த ரசூலை பின்பற்றுகிறார், உம்மி நபியை பின்பற்றுகிறார், எழுத படிக்க தெரியாத நபியை பின்பற்றுகிறார்கள். அந்த நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா, யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத், அவங்கள்ட்ட உள்ள தௌராத்துல இந்த நபியை பற்றி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்கிறார்கள். தௌராத் வேதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த தூதர் என்ன செய்வார், ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல், தௌராத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்ஜீலிலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. யஅமுருஹும் பில் மஅரூஃப், அந்த தூதர் நல்லவற்றை எடுத்து சொல்வார். வ யன்ஹாஹு அனில் முன்கர், தீமை என்ன செய்வார், தடுப்பார். வ யுஹில்லு லஹும் தய்யிபாத், அவர்களுக்கு பரிசுத்தமானவற்றை ஹலாலாக்குவார். வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், தீயவற்றை தடுப்பார். தௌராத் வேதத்திலும் இன்ஜீல் வேதத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தூதர் வருவார் என்று தெள்ள தெளிவாக என்ன செய்யப்பட்டிருந்துச்சு, சொல்லப்பட்டிருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல வருவாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, நபிகள் நாயகத்தை பற்றி மட்டும் அல்லாஹ் சொல்லல, நபிகள் நாயகத்துடைய தோழர்களை பற்றி கூட தௌராத் வேதத்துல அல்லாஹ் செஞ்சிருந்தாங்க. தௌராத்திலையும் இன்ஜீலையும் அல்லாஹ் சொல்லியிருந்தான். நபிகள் நாயகத்தை பற்றி மட்டும் சொல்லல, சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடிய தோழர்கள் எப்படி இருப்பார்கள். சூரத்துல் முஹம்மது, சூரத்துல் ஃபத்ஹில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி வ ரஹமாஉ பைனஹும், இந்த முஹம்மது நபியோடு இருக்கக்கூடிய அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய அந்த தோழர்கள் அவங்க எப்படிப்பட்டவர்கள், அஷித்தாஉ அலல் குஃபார், காஃபிர்களிடத்தில் குஃபுர் செய்யக்கூடியவரிடத்தில் கடுமையாக இருப்பார்கள். குஃபுர் விஷயத்துல, ஷிர்க் விஷயத்துல கடுமையாக இருப்பார்கள். வ ரஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அவர்கள் நேசம் காட்டக்கூடியவர்கள், அன்பு காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். தராவும் ருக்அன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபதலன் மினல்லாஹி ருவானா, அவர்களை பார்த்தால் ருக்கு செய்யக்கூடியவர்களாகும், சுஜூத் செய்யக்கூடியவர்களாகும், தொழுகையாளிகளாக அவங்க இருப்பாங்க. யப்தகூன ஃபதலன் மினல்லாஹி வ ருவானா, அல்லாஹ்வுடைய அருளையும் அவங்களுடைய பொருத்தத்தையும் அவர்கள் செய்வார்கள், தேடுவார்கள்.
சீமாவும் ஃபி உஜூஹிம் அஸரி சுஜூத், அவருடைய அடையாளம் அவங்களுடைய நெற்றிகளில் உள்ள சஜிதாவுடைய தழும்புகளாகும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவங்களை பத்தி தௌராத்திலும் என்ன செய்திருக்கிறாங்க, மஸலஹு ஃபி தௌராத், அவங்க தௌராத்தில் சொல்லப்பட்ட உதாரணம் எப்படி இருக்கும், இன்ஜீல்ல சொல்லப்பட்ட உதாரணம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்தை பற்றியும் சஹாபாக்களை பற்றியுமே தௌராத்தில் இன்ஜீல்ல அல்லாஹ் செஞ்சிருந்தான் சொல்லியிருந்தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் சொல்ல போனா யகூதிகள் மதீனாவுல தங்கி இருந்தாங்க. யூதர்கள் நபிகள் நாயகம் காலத்துல நிறைய யூதர்கள் மதீனாவுல தங்கி இருந்தாங்க. எதுக்கு தங்கி இருந்தாங்கன்னு சொன்னோம்னா, அந்த நபிகள் நாயகம் அந்த தூதர் இந்த மதீனாவில் தான் வருவார் என்று அவங்க வேதத்துல என்ன செய்யப்பட்டுச்சு, சொல்லப்பட்டுச்சு. அந்த அடையாளத்தை வச்சுதான் மதீனால தங்கியிருந்தாங்க. அப்போ ஒரு தூதரை எதிர்பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அந்த தூதருடைய எல்லா அடையாளங்களும் என்ன செய்யப்பட்டுச்சு, சொல்லப்பட்டுருச்சு. அவர் எந்த ஊர்ல வருவான்னு சொல்லப்பட்டுருச்சு. அவரை பின்பற்றக்கூடிய தோழர்கள் எப்படி இருப்பான்னு சொல்லப்பட்டுருச்சு. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி இருந்தாங்க தௌராத்திர இன்ஜீல்லையும். அவங்க பெற்ற பிள்ளைகளை அவங்களுக்கு எப்படி நாம பெற்ற பிள்ளைதான் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரிந்த பிறகு அந்த இறை தூதர் இஸ்ரவேலர் சமுதாயத்துல வல்ல, அரபுகள்கிட்ட வந்துட்டாங்க, குறைஷிகள்ல வந்துட்டாங்க, ஹாஷிமி குலத்துல பனு ஹாஷிம் குலத்துல வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சவன அந்த பொறாமையில எல்லாம் உண்மை என்று தெரிந்தும் நம்ம இனத்துல வல்லங்கிற அந்த இன வெள்ளம் அவங்க செஞ்சிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக அவங்க ஏற்க மறுத்துட்டாங்க. குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அது இறை வேதக்காரர்களே, நீங்கள் உண்மையை தெரிந்து கொண்டே நீங்கள் ஏன் மறைக்கிறீர்கள்? தல்பீசுன ஹக்க பில் பாத்தில் வ தக்துமுன ஹக்க வ அன்தும் தஅலமூன், நீங்கள் உண்மையை பொய்யோடு கலக்கிறீர்கள், நீங்கள் உண்மையை தெரிந்து கொண்டே என்ன செய்கிற மறைக்கிறீர்கள். நம்ம சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல இம்ரான் ஏராளமான அத்தியாயங்கள் அப்படியே படித்துக் கொண்டே வந்தால் இந்த வேதக்காரர்கள் யூதர்கள், அதிகமாக யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி எப்படிலாம் உண்மைகளை மறைச்சாங்க என்பது தெளிவா தெரியும். அப்ப நபிகள் நாயகம் ஒரு பையனா, ஒரு தெளிவான ஒரு சான்று. அவங்க இறை தூதர் என்று என்ன செய்ய முடியாது, மறுக்கவே 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 முடியாத சான்றுகளா இருந்தாங்க. மக்கா குறைஷிகளுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவான ஒரு சான்றா இருந்தாங்க. நபி என்று அவங்க என்ன செய்ய முடியும், எந்த ஒரு மக்காவுல வாழ்ந்த ஒரு காபிர்களும் நபிகள் நாயகத்துடைய கருத்தை அறிவுபூர்வமா செய்த மறுக்க முடியல. பொய்யான வாதங்களை சொன்னாங்க. பொய்யான வாதங்கள் எப்படி இருக்கும், ஒருவன் வைக்கக்கூடிய வாதத்தை மறுக்க முடியும்னு வச்சுக்கிடுங்க. அவனை மாதிரியே இன்னொரு கேரக்டர் உண்டாக்கி அதை அடிச்சோம்னா அவனுடைய வாதம் அடிபட்டு போயிடும். இப்ப நபிகள் நாயகம் ஒருத்த ஒரு நல்ல கருத்தை சொல்றான், இவங்க என்ன செய்வாங்க, எதிரிகள் அந்த நல்ல கருத்து சரியா தப்பான்னு அவங்களுக்கு மறுக்க முடியாது. இவன் எதுக்கு தெரியுமா இதை சொல்றான், இவனுக்கு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இருக்குது, இவனுக்கு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது, இவனுக்கு பிரபலியமாகணும்னு ஆசை இருக்குது. அப்போ அது சொல்லக்கூடியவனுடைய உள்ளத்துல அந்த எண்ணமே இல்லாம இருக்கலாம். ஆனால் இவன் பிரபல்யத்தை ஆசைப்படுகிறான், பதவியை ஆசைப்படுகிறான், பொருளாதாரத்தை ஆசைப்படுகிறான் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்காத ஒரு கேரக்டரை உண்டாக்கி அதை அவன் மீது அதை அடிப்பார்கள். அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன செஞ்சிடும், அடிபட்டு போயிடும். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, இவருக்கு காலையிலேயே மாவை ஆதரவு செய்றாங்க, இதை சொல்லி கொடுக்குறாங்க. இவர் ஒரு பைத்தியக்காரர், இவர் ஒரு மனநோயாளி, இவர் ஒரு கவிஞர், இவர் ஒரு பொய்யர், இவர் ஒரு சூனியக்காரர், இப்படி இவர் இதை வைத்து என்ன செய்யறாரு, ஒரு செல்வாக்கை அடைய விரும்புகிறார். இப்படி நபிகள் நாயகத்தை விமர்சிச்சு அந்த சத்தியத்தை மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள் அவங்க மறுக்கக்கூடியவங்க என்ன செஞ்சாங்க, மறுத்தாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஒரு சான்றாக இருந்தார்கள். அப்ப அந்த இறைத்துல என்ன செஞ்சாங்க, யத்லு ஸுஹுஃப முத்தஹ்ஹரா, பரிசுத்தமான ஏடுகளை அவர் ஓதி காட்டினார், அவர் எடுத்துரைக்கிறார். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை ஸுஹுஃப் ஏடு என்று அல்லாஹ் செய்கின்றான் சொல்லி காட்டுகிறான். சிலாவுக்கு என்ன செய்வாங்க, ஸுஹுஃப் என்றால் அது தனி, கிதாப் என்றால் அது தனிம்பாங்க. அப்படி கிடையாது. இப்ப இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுக்கும்போது மூசா நபிக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான், இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான். அதை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது வேதம் என்னும் குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஸுஹுஃப் ஏடுகள் என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஸுஹுஃபி இப்ராஹிம் வ மூசா, இப்ராஹிமுக்கும் மூசாவுக்கும் வழங்கப்பட்ட ஸுஹுஃப் ஏடுகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப வேதம் என்பது பல்வேறு வார்த்தைகளால் சொல்லப்படும். கிதாப் என்று அது சொல்லப்படும், ஃபுர்கான் என்று சொல்லப்படும், குர்ஆன் என்று சொல்லப்படும். அந்த மாதிரி வேதத்துக்குரிய ஒரு வார்த்தை ஸுஹுஃப், ஏடு, ஏடுகள். ஏன் இது ஏடுகள் சொல்லப்படுது? குர்ஆன் என்பது வஹி, வஹி என்பது ஓசை வடிவத்தில் வரும். ஆனால் இது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற ஏட்டில் எழுதப்பட்டதனால அது ஸுஹுஃப், அல்லது அந்த வஹியாக அருளப்பட்ட பிறகு
அது ஏடுகள்ல எழுதப்பட்டது. மர பலகைகளிலும் எலும்பு பட்டைகளிலும் தோள்களிலும் அது எழுதப்பட்டதினால் அதுக்கு சுஹுஃப் என்று பெயர் என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம். அல்ல அடிப்படையான விஷயம் என்ன? சுஹுஃப் என்று சொன்னால் ஏடுகள். லவ்ஹுல் மஹ்ஃபூத்ங்கிற ஏட்டுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆன் என்ன செஞ்சிருந்துச்சு, இறைவன் பேசிய அந்த வார்த்தை அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூத்ல இருந்துச்சு. வஹியா என்ன செய்யப்பட்டது, அருளப்பட்டது. அப்ப பரிசுத்தமான ஏடு. அப்ப இந்த குர்ஆன் என்பது பரிசுத்தமான ஏடு. பரிசுத்தம்னா என்ன? இந்த குர்ஆன்ல ஷிர்கே கிடையாது. ஷிர்கிலிருந்து பரிசுத்தமானது. கெட்ட ஏதாவது ஒரு கெட்ட குணத்தை குர்ஆன் போதிக்குது அப்படி யாராவது சொல்ல முடியுமா? தவறா சித்தரிக்கலாம். நம்ம இஸ்லாத்துடைய எதிரிகள் நபியான குர்ஆன் அருளப்பட்ட காலத்திலிருந்து யூத கிறிஸ்தவர்கள் குர்ஆனை கோணலாக சித்தரித்தாங்க. குர்ஆன் ஏராளமான சொல்லி லிம தபுகூனஹா இவஜா, எதற்கு இந்த குர்ஆனை நீங்கள் கோணலாக சித்தரிக்கிறீர்கள்? ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது அது தப்பா என்ன செய்யறது, தவறான முறையில சித்தரிக்கிறது. கோணலா சித்தரிக்கிறது எல்லா காலமும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இஸ்லாம் ஜிஹாதை பத்தி சொல்லு, ஜிஹாத் அற்புதமான ஒரு விஷயம், அதுக்கு பல அடிப்படை சொல்லப்பட்டிருக்கு. இவன் ஆயிரக்கணக்கான விஷயம் சொல்லுவான். லவ் ஜிஹாத் இருக்குது, ஃபுட் ஜிஹாத் இருக்குது, அப்படி நம்ம குர்ஆன்லயும் இருக்காது, ஹதீஸ்லயும் இருக்காது. இவன் ஜிஹாதுக்கு இஸ்லாத்துடைய எதிரிகள் சங்கிகள் என்ன செய்வான், அவனே ஒரு 100 ஜிஹாதை உண்டாக்கி வச்சிருக்கிறான். அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. ஒரு தினம் சொல்றான் இஸ்லாத்துல பலவிதமான ஜிஹாத் இருக்கு. என்னடா ஜிஹாத் இருக்குது? லவ் ஜிஹாத் இருக்குது. அதுக்கு என்னடா அர்த்தம்? முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க, இந்து பெண்களை காதலிச்சு இஸ்லாத்துக்கு மாத்துறாங்க. சரி. ஃபுட் ஜிஹாத் இருக்குது. அது என்ன ஃபுட் ஜிஹாது? முஸ்லிம்கள் பிரியாணி தயாரிக்கும் போது அதுல துப்பி 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 என்ன செய்வாங்க, இந்துக்களை கொடுப்பாங்க. இப்படி அவன் யார் என்ன செய்யறது, தப்பு முஸ்லிம்களை பற்றி வெறுப்புணர்வை உண்டாக்குவதற்காக ஜிஹாதுங்கிற வார்த்தை எதுனாலும் போத்துவான். அவன் நினைச்சதுலே தான் என்ன செய்வான், ஜிஹாதுங்கிற வார்த்தையை போத்துவான். அப்படி கிடையாது. இஸ்லாத்துல குர்ஆன் என்பது முத்தஹரா, பரிசுத்தமாக்கப்பட்டது. இதுல எந்த விதமான ஷிர்க்கும் கிடையாது. சரி, குர்ஆன்ல ஏதாவது ஒரு கெட்ட பண்பை காட்டணும், மற்றது நீங்க காட்டலாம். உலகத்துல உள்ள குர்ஆன் அல்லாத வேதம் என்று கருதப்படக்கூடிய எதனால நீங்க கொண்டு வந்து காட்டுங்க, கெட்டதை அசிங்கத்தை காட்டிடலாம். திருக்குறள் உலக பொதுமறைப்பாங்க, அதுல எவ்வளவு தவறான பொய்யான விஷயங்கள் இருக்குது, ஃபர்ஸ்ட் அசிங்கமான விஷயங்கள் இருக்குது. எந்த விஷயம் நீங்க பைபிளை கொண்டு வந்து காட்டீங்கன்னா இசைக்கியல் அத்தியாயத்துல ஒருதான் குழந்தை விட்டு உட்கார்ந்து படிக்கவே முடியாது. எங்க பார்த்தாலும் அசிங்கம் அசிங்கம் அசிங்கம், ஏராளமான அசிங்கம் தான் பைபிள்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆனா இந்த குர்ஆன்ல ஒரு அசிங்கத்தை காட்ட முடியுமா? பல விஷயங்கள் தப்பா சித்தரிப்பாங்க. குர்ஆன் சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய சில இன்பங்களை போய் சொல்லும் போது கூட அவ்வளவு குழந்தை குட்டியோட உட்கார்ந்து படிக்கக்கூடிய வாசகத்தை போய் சொல்லி காட்டு. சில சட்டங்கள் நம்ம குழந்தைகள் மத்தியில் பேச முடியாது, ஆனால் தேவையான சட்டங்கள். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாத விலக்கை பத்தி குர்ஆன் சில விஷயங்கள் சொல்லும். அது அசிங்கம் கிடையாது. மனிதனுக்கு தேவையான சட்டங்கள் அந்தந்த பருவத்துல அவங்க அதை செஞ்சுக்கிடுவாங்க, தெரிஞ்சுக்கிடுவாங்க. பல சட்டங்கள் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்ப குர்ஆன்ல தீய குணங்கள் எங்காவது காட்ட முடியுமா? இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய இதை பின்பற்றினா கெட்டவன் ஆயிடுவான், அப்படி காட்ட முடியுமா? குர்ஆன்ல எங்கேயாவது ஷிர்கை காட்ட முடியுமா? திருமலை குர்ஆன் என்பது எல்லாமே பரிசுத்த வேதம். இதை படித்து இதை சரியான முறையில் படிக்கக்கூடிய எவனும் என்ன செய்ய முடியாது, கெட்டவனாகவோ கெட்ட குணமுடையவனாகவோ அவன் மாறவே முடியாது. அவ்வளவு அற்புதமான வேதம். அப்ப அல்லாஹ் சொல்லிக்காத ரசூலும் மினல்லாஹி யத்லூ ஸுஹுஃபன் முத்தஹரா, அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள தூதர் பரிசுத்தமான ஏடுகள், பரிசுத்தமான தூய கருத்துக்கள், தூய கொள்கையை உள்ளடக்கிய இந்த குர்ஆனை அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். இந்த ஆதாரம் வருகின்ற வரை அவங்க குஃப்ர்ல இருந்தாங்க. சரி, இந்த தூதர் என்ற ஆதாரம் தெளிவான குர்ஆன் வசன தூதர் அந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஷ்ரிக்கின்களுக்கும் எடுத்து சொன்னாங்க. எடுத்து சொன்னவர் அவங்க திருந்திட்டாங்களா, என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்தடுத்த வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டினா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கணும். அந்த ஏடுகள் எப்படி இருக்குன்னா ஃபீஹா குத்துபுன் கையுமா, அந்த ஏடுகளிலே குத்துப் என்று சொன்னால் எழுதப்பட்ட விஷயங்கள். புக்குக்கு எதுக்கு குத்துப்னா, கிதாப்னா புத்தகம், குத்துபுன்னா புத்தகங்கள். புத்தகங்களுக்கு ஏன் புத்தகத்துக்கு ஏன் புத்தகம் பேர் வந்துச்சுன்னா அந்த பல விஷயங்கள் செய்யப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஃபீஹா அந்த ஏடுகளிலே குத்துபுன் எழுதப்பட்ட விஷயங்கள் கையுமத்துன், குர்ஆன்ல உள்ள சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் கையுமத்துன். கையும் என்று சொன்னால் அது தன்னளவிலும் சிறந்ததாக இருக்கும், மற்றவர்களையும் நல்லவர்களாக சரியான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். கையும் என்று சொன்னார் தன்னளவிலும் அது சிறந்ததா இருக்கும், மற்றவர்களையும் அது என்ன செய்யும், சரியான பாதைக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த குர்ஆன்ல ஃபீஹா குத்துபுன் கையுமா, அதிலே கையுமான சரியான ஒரு இன்னஹாதல் குர்ஆனல் யஹ்தி லில்லதி அக்வம், இந்த குர்ஆன் அக்குவமான பாதைக்கு வழிகாட்டியது. அக்குவம்னா கையும்ல இருந்து வந்தது. அக்குவம்னா என்ன அர்த்தம்? அதுல உள்ள விஷயங்களும் மிக சிறப்பானதாக இருக்கும்,
அது மக்களுக்கு சிறப்பான பாதையினை செய்யும் வழிகாட்டும். அப்ப இந்த குர்ஆன்ல வந்து ஃபீஹா குத்துபுன் கையுமா, இதிலே உறுதியான சரியான கருத்துக்கள் எழுதப்பட்ட விஷயங்கள் இந்த குர்ஆனிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஏடுகளை இந்த தூதர் என்ன செய்கிறார், ஓதி காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த சான்று வந்த பிறகும் இந்த யூதர்களும் வேதக்காரர்களும் முஷ்ரிக்கீன்களும் என்ன செய்கிறார்கள், அவருடைய இந்த குஃப்ரிலேயே நீடித்திருந்தார்கள். சரி, இந்த சான்று நபி இறை தூதர் என்ற சான்று வேதக்காரர்கள்ட்டையும் வந்துடுச்சு, முஷ்ரிக்கீன்களையும் வந்துச்சு. குர்ஆன் என்ற அந்த பரிசுத்தமான வேதத்தை அந்த இறை தூதர் என்ன செய்ய அவங்களுக்கு ஓதி காட்டினார். அந்த குர்ஆன்ல உள்ள எல்லா விஷயங்களுமே கையும் சரியான பாதையை காட்டக்கூடியது, உறுதி மிக்கது, யாரையும் அது வழி கெடுக்காது. இது நமக்கு என்ன படிப்பினை? நாம இன்றைக்கு இந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு என்ன? நாம் எத்தனை பேர் குர்ஆனை பொருள் விளங்கி படிக்கிறோம்? எத்தனை பேர் குர்ஆனை ஓத தெரிந்த மக்களாக நாம் இருக்கிறோம்? நாம மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த குர்ஆனை படிக்காம என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் வெற்றி பெறவே முடியாது. ஏன்னு சொன்னோம்னா இந்த குர்ஆன் தான் தௌஹீதை கற்றுத்தரக்கூடியது, இந்த குர்ஆன் தான் ஒழுக்க வாழ்வை கற்றுத்தரக்கூடியது, இந்த குர்ஆன் தான் நாம வந்து எப்படி அல்லாஹ்வை நம்ப வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி தரக்கூடியது. நூற்றுக்கணக்கான வசனங்கள் குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த தெளிவான ஏடுகள் அவங்களுக்கு ஓதி காட்டப்பட்ட பிறகு அவங்க குஃப்ர்ல இருந்தாங்க. ஆனால் இந்த தெளிவான சான்றுகள் முன்வைக்கப்பட்ட பிறகு அவங்க அந்த குஃப்ரை விட்டு வெளியே வந்தாங்களா இல்லையா என்பதை அடுத்த வசனங்கள் அல்லாஹ் என்ன செய்கின்றான், நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களும் என்ன செய்வோம், அந்த வசனங்களுடைய கருத்தை நாம் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக